ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னங்க ரிஃப்ரெஷ் ஆகிட்டுலாம் வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்க. எஸ்ங்க, நான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் நான். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேக்குக்கு போக போகிறோம். லேக்குக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் சைக்கிளும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் சும்மா வாக் பண்ணி சும்மா வந்து உங்களுக்கு நீங்கள் சுற்றலாம், பார்க்கில் சுற்றலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம ஏட்டுபிக் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஷாப்பிங் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ லேக்குக்கு போகிறோம். லேக்கில் போய்ட்டு நம்ம சுற்றிட்டு ஏட்டுபிக்கில் டின்னர் சாப்பிட்டு நம்ம திருப்பி ரெசார்ட்டுக்கு வரோம். ரெசார்ட் சொல்ல போகிறோம், காட்டேஜுக்கு திருப்பி நம்ம வர போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி. ஸோ ஃபைனலி அந்த பார்க்கு வந்தாச்சு, அந்த ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ அந்த பார்க் சும்மா சுற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுற்றலாம் வாங்க. இதில் பாருங்களே, பா லேக் செம்ம சூப்பராக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நடக்கும்போது சூப்பராக இருக்குது. செம்ம. நீங்கள் கொடைக்கானல் வந்துட்டிங்கன்னா 2 நாள் கூட பத்தாது, அப்படி சுற்றலாம் நீங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, சும்மா போய் கேட்போம் அப்படின்னு பார்த்தா 150 ருபீஸ் டபுள் போனோன்னா, சிங்கிள் போனீங்கன்னா 100 ருபீஸ். நீங்கள் வந்து பர் ½ அன் ஹவர், அதாவது நைட்டுக்கு ½ அன் ஹவர், மார்னிங்க்கு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸும் தருவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர்ஸ் இங்கே ஃபுல்லாக வந்து சுற்றி அப்படி திருப்பி வருவாங்க. ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்து அதுதான் நம்ம நாளைக்கு காலையில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா 6:30 6:45க்கு வந்துடுவாங்க டக்குன்னு. ஸோ அவங்க வந்து 6:30 6:45 வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், அப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து ட்ரை பண்ணலாம். நாளைக்கு காலையில் வருவோம். அப்போ அதை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா போட்டிங் போகலாம். போட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ போகலாம். திஸ் இஸ் த மார்க்கெட். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஸ்பைசஸ் அண்ட் சாக்லேட்ஸ் தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு, ஸ்பைசஸ், இதுதான் எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்கப்பா. அதுதான் ஃபுல்லாக இந்த ஃபுல் கடை, இந்த கடை எல்லாத்தையும். இது வந்து டாய்ஸ் கடை. இது சாரிங்க, டாய்ஸ் கடை. இப்போ கார் வருது. மார்க்கெட் போகிறாராம் போனேன். கைஸ், இந்த குலா வாங்கியிருக்கேன். குலா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். ஸோ அதனால் அது வாங்கிட்டேன் டக்குன்னு. அண்டு இது டீ தூள்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ஒரு கட்டப்பையில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மற்றது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
ஸோ ஷாப்பிங் எல்லாம் பார்த்தாச்சு. இது எல்லாமே சாக்லேட்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏடிபிக்கு போக போகிறோம். ஸோ ஏடிபி போகலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி வரட்டும். சப்பாத்தி வந்தோடனே சாப்பிட்லாம். ஸோ சப்பாத்தி வந்துடுச்சு. அப்படியே குருமாவோட டச் பண்ணி காரம்லாம் அந்தளவுக்கு இல்லை, பட் நல்லா சூப்பராக இருக்குது. சப்பாத்தி நல்லா குக்காக இருக்குது. அது இல்லாமல் குருமா எல்லாமே சூப்பராக இருக்குது. கிரேவி செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு காரமே இல்லை, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரவா தோசை சொல்லியிருக்கேன். அது வந்து வரும். வந்துட்டு திருப்பி அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரவா தோசை வந்துடுச்சு. எனக்கு பிடிச்ச ரவா தோசை தான். அப்படியே சாம்பார் போட்டு சாம்பார் இப்படி வந்து ரவா தோசை ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க சாம்பார் இது ரவா தோசை ஒரு பீஸ் எடுத்துகிட்டு சாம்பாரில் வச்சு முக்கி தேங்காய் சட்னி வச்சு முக்கி இதை எடுக்கணும் பாருங்கள். அடி பொலி சூப்பராக செம்மையாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக இது டின்னர் முடிக்கிறது கார குறைக்கு கொடுத்துருங்க. ஸோ அதை வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொழுக்கடை, கார கொழுக்கடை. இது அப்படியே இந்த கார கொழுக்கடை எடுத்துக்கணும். ஒயிட் சட்னி வச்சு பயங்கரங்க சூப்பராக செம்மையாக இருக்குது. எல்லாவோட ஃப்ளேவர் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 15 minutes later. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல டின்னர். அண்டு இந்த சாப்பிட்ட உடனே வெளியில் செம்ம குளிருது, லைட்டாக குளிருது. பட் ஆனால் வந்து நல்லாயிருக்கு. இந்த ஹில் ஸ்டேஷனில் அதனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ வாங்க காருக்கு போயிட்டு நம்ம ரூமுக்கே போயிடுவோம் வாங்க.
கரெக்டாக இருக்குல்ல. நம்மளோட கான்டென்ட்ஸ் ரீச் ஆகிட்டோம். எஸ் ஜாலி. ஸோ நம்ம வந்து படுத்து நல்லா தூங்க போகிறோம். நம்ம சூப்பராக தூங்க போகிறோம். ஸோ ஓகே, தூங்க போகிறோம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் நான் நாளைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.